நீங்க சரியா புரோட்டீன் எடுக்கலன்னா தசை வளர்ச்சி இருக்காரு. ஒரு கட்டத்துல உங்களுக்கான புரோட்டீன் எடுக்கிறதுக்கு தசைகள் எல்லாம் கரைய ஆரம்பிக்கும். இது மூலமா நீங்க ரொம்பவே வீக்கா உணர ஆரம்பிப்பீங்க, ரொம்ப சோர்வா இருக்க ஆரம்பிச்சிருவீங்க. புரோட்டீன் ஒழுங்கா இல்லனா உங்க உடம்புல மெட்டபாலிசம் சரியா வேலை செய்யாது, உங்க உடம்புல கொழுப்பையும் சரியா கரைக்க முடியாது. இதனால நீங்க என்னதான் வெயிட்ட குறைக்கிறதுக்கு தலைகீழா நின்று முயற்சி செஞ்சாலும் உங்களால எடையை குறைக்கவே முடியாது. நான் இப்பதாங்க நல்லா சாப்பிட்டேன் வயிறு முட்டை, இருந்தாலும் எனக்கு திரும்பவும் பசிக்குது, அடிக்கடி ஜங்க் ஃபுட் பார்த்தா பசிக்குதுன்னு தோன்றது காரணமே புரோட்டீன் டெஃபிஷியன்சி தான். உங்க உடம்புல புரோட்டீன் பத்தலைங்கிறது குறிப்பான சிம்டம்ஸே இதுதான். நீங்க எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் உங்களுக்கு சாப்பிட்ட திருப்தி இருக்காது, மறுபடியும் சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. உங்களுடைய முடிக்கும் நகத்துக்கும் ரொம்ப முக்கியமான தேவை கெரட்டின். இது புரோட்டீன் தான் உருவாக்கும். நீங்க புரோட்டீன் சரியா எடுக்கலைன்னா உங்களுக்கு வறண்ட முடி, அதிகமா உடையிற தன்மை இருக்கிற முடி, நகங்கள்னு இருக்க ஆரம்பிச்சிடும். இவ்வளவு ஏன் உங்களோட தோல் பளபளப்பா இருக்கிறதுக்கு, சுருக்கம் இல்லாம இருக்கிறதுக்கு கொலாஜன் ரொம்ப முக்கியம். அதுவும் புரோட்டீனால ஆனதுதான். சரியா புரோட்டீன் எடுக்காதவங்களுடைய தோல் ரொம்ப வறண்டு போய் சுருக்கமாகி சீக்கிரத்திலேயே இளமை இல்லாம அந்த பொலிவு குறைஞ்ச மாதிரி காணப்படுவாங்க. நம்மளுடைய உடம்பு நோய்வாய்ப்பட்டிருந்தா அந்த கிருமிகளை எதிர்த்து போராடுறதுக்கு ஆன்டிபாடிஸ்ங்கிற ஒரு பொருளை நம்ம உடம்பே உற்பத்தி செய்யும். அதுக்கும் புரோட்டீன் தேவை. புரோட்டீன் கம்மியா இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி சளி, காய்ச்சல் தொந்தரவுன்னு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே கம்மியா இருக்கும். காரணமே இல்லாம சோகமாகவோ, சந்தோஷமாகவோ, எரிச்சலாகவோ மூட் ஸ்விங் மாறி மாறி ஆகிக்கிட்டே இருப்பீங்க. உடம்புல ஃப்ளூயிட் பேலன்ஸ் சரி செய்யறதுக்கு புரோட்டீன் ரொம்ப முக்கியம். புரோட்டீன் கம்மியா இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி கை கால்கள்லாம் வீக்கமா இருக்கிறத நீங்க பாக்கலாம். புது செல்ஸை உருவாக்குறதுக்கும், நம்ம உடம்புல காயம் பட்டா அந்த செல்ஸ் எல்லாம் உருவாக்கி அந்த காயத்தை ஆற வைக்கிறதுக்கும் புரோட்டீன் ரொம்ப முக்கியம். புரோட்டீன் கம்மியா இருக்கிறவங்களுக்கு காயங்கள் அவ்வளவு சீக்கிரமா ஆறாது. முக்கியமா புரோட்டீன் கம்மியா இருந்தீங்கன்னா எப்போதுமே நீங்க டயர்டாவே இருப்பீங்க.